நீர் பற்றிய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு அழுத்தமான கருத்துக்களும் கோடிக்கணக்கில் ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ இந்த கியூபா அப்படின்னு ஒரு சின்ன குட்டி நாடு. கியூபா பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். கியூபாவில் வந்து ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, சோவியத்து ரஷ்யா வீழ்ச்சி அடைய உடைஞ்சு போகுது. இந்த சோவியத்தை நம்பி தான் கியூபா நாடு இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா, பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, தொழில் ரீதியாக, அது ஏற்றுமதி ரீதியாக எல்லாத்துலேயும் அவங்க நம்பி தான் இருந்தாங்க. விவசாயம் கூட அப்படி தான் இருந்தது. ஏன்னா கியூபாங்கிறது சோசியலிஸ்ட் நாடு. அந்த அந்த நாட்டுடைய நிலங்கள் எல்லாம் அரசுக்கு சொந்தமானதாக ஆயிடுச்சு. அப்போ அரசாங்கம் பார்த்து நிலத்தை கொடுக்கும் விவசாயிகளுக்கு. அப்போ விவசாயத்தை எப்படி முடிவு பண்ணாங்கன்னா, முழுக்க அவங்க வந்து கரும்பு சாகுபடி தான் பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணிங்கன்னா, தொடர்ந்து கரும்பு நட்டுக்கிட்டே போகும். ஒரு டீம், ஒரு குழு. அதற்கு பின்னாடி இன்னொரு குழு தண்ணி பாய்ச்சோம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி எப்படி நடக்குது அந்த மாதிரி தான் அவங்க சாகுபடி பண்ணாங்க. அதுக்கு அதிகமான ரசாயன உரங்கள் பயன்படுத்தினாங்க. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சிக்கல். என்ன சிக்கல்? சோவியத் ரஷ்யா வீழ்ச்சி அடையுது, உடையுது. அப்போ ரஷ்யாவில் வரக்கூடிய ரசாயன உரங்கள் நிறுத்தப்படுது. அவங்க டிராக்டருக்கெல்லாம் ஃபியூல் இல்லை, பெட்ரோல் கிடைக்கும், டீசல் இல்லை, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. பெரிய சிக்கல். பெடல் காஸ்ட்ரோவுக்கு அந்த 95% நிலங்கள் எல்லாம் அரசுடைமை ஆக்கிட்டாங்க. ஒரு 5% நிலங்கள் அரசுடைமை ஆக்கப்படாமல் துண்டு நிலங்களாக கிடக்கு. அதை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் மரபு சார்ந்த பாரம்பரியமான விவசாயிகள். இவர் என்ன செஞ்சாரு? பெடல் இந்த மரபு சார்ந்த பாரம்பரிய விவசாயிகளை கூட்டு உட்கார வைக்கிறார். ஒரு வட்டம். அதற்கு பின்னாடி இன்னொரு வட்டம். அது யாருன்னா சயின்டிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு? இந்த விவசாயிகள் சொல்றத நீங்க மறுத்து பேசக்கூடாது. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே குறிப்பிடுத்துங்க. அதுக்கு நீங்க அறிவியல் விளக்கம் தரணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதன் மூலமா தான் சோவியத் ரஷ்யா கியூபா மீண்டு வந்தது. குறிப்பிட்டுட்டு அந்த நாடு முழுவதும் 84க்கு பிறகு எக்கச்சக்கமான இயற்கை வேளாண்மை பண்ணைகளை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. நகரிய பண்ணையம், அர்பன் கார்டனிங், அர்பன் ஃபார்மிங்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதன் மூலமாக இந்த ஹவானா என்று சொல்லக்கூடிய அந்த கியூபா நாட்டினுடைய தலைநகரம் முழுவதுமே காய்கறி சாகுபடி நடக்குது. உற்பத்தி செஞ்சு கிராமங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 10-15 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் கியூபா முழுக்க இயற்கை வேளாண்மைக்கு மாறிடுச்சு. இது கண் முன்னால் நடந்த கதை. அதை பற்றி நம்ம புத்தகமே போட்டோம் தமிழ்நாட்டில். அதில் அந்த பிடலுடைய அந்த வேளாண்மை பிரிவினுடைய செயலாளராக இருந்தவங்க ஒரு அம்மா, அவங்க பேர் கேத்ரின் மர்ஃபி. அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க, குறிப்பாக தமிழகத்துக்கு வர்றாங்க. அவங்கள நானும் நண்பர்களும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க நம்முடைய வெற்றி விவசாயிகள் சொன்னார் இல்லையா, உங்களை மாதிரி வெற்றி விவசாயிகளை சந்திக்க கூட்டிட்டு போகிறோம் தமிழ்நாடு முழுக்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன குறிப்பு எழுதுனாங்க தெரியுமா? இந்த தமிழ்நாட்டு விவசாயிகளை வந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை, அவர்களிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதி முடிக்கிறாங்க இந்த கேத்ரின் மர்ஃபி.